புலம்பிய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் பெருகும். பொருளாதார ரீதியாக பல முன்னேற்ற பலன்களை இவர்கள் பார்ப்பார்கள். கை நிறைய பணம் வச்சு இந்த காலத்துல நீங்க செலவு பண்ணுவீங்க. நிறைய நண்பர்களாலும் உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டீர்கள். இந்த 3 வருடத்துல நிறைய நம்பிக்கை துரோகம் தனுசு ராசி பார்த்து இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு புதிய பொறுப்பு, புதிய புகழ், புதிய பட்டம் எல்லாத்தையுமே தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நமக்கு ஆரம்பிச்சு நடக்கிறத மறந்துடக்கூடாது. 8ல குரு வர்றதையும் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத சொல் பழிகள் இந்த காலத்துல வரும். இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வழிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயமே நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாறி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாறி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது எண்ணிய முடிதல் வேண்டும். ஒரு இலக்கு எடுத்தா அதை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு தீர்க்கமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமைகிறது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி இப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருந்துகிட்டு இருக்கும். அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் தனுசு ராசிக்கு இன்னொரு பயம், குரு 8ல மறைய போறாரு. இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. மே 26க்கு பிறகு 8ல மறையிறாரு அப்படின்னு ஒரு கலக்கத்தோட இருப்பாங்க. தனுசு ராசி அன்பர்களே, குரு மறையறதுனால நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான் உச்சமடைகிறார். உச்சமடைகிறது மட்டும் கிடையாது, மிக அற்புதமான இடங்களை தனுசு ராசிக்கு பார்க்கிறார். அதுல முதல் விஷயமா பார்க்கப்படக்கூடியது தன்னுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருந்து வந்த பல்வேறு சிக்கல்கள் இந்த வருடத்தில் தீரும். வீட்டுல நிம்மதியே இல்லை சார், சந்தோஷமே இல்லை சார், ஒரே போராட்டமா இருக்கு சார், உள்ள போனாலே 7 சனி நடந்ததுல இருந்தே வாழ்க்கை மாறும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், எதுவுமே மாறலையே எனக்குள்ளே அப்படின்னு சொல்லி புலம்பிய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் பெருகும். பொருளாதார ரீதியாக பல முன்னேற்ற பலன்களை இவர்கள் பார்ப்பார்கள். கை நிறைய பணம் வச்சு இந்த காலத்துல நீங்க செலவு பண்ணுவீங்க.
படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சிகளை கடவுள் தருவார். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். நிறைய நண்பர்களாலும் உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டீர்கள். இந்த 3 வருடத்துல நிறைய நம்பிக்கை துரோகம் தனுசு ராசி பார்த்துச்சு. நீங்க யாரெல்லாம் நேசிச்சீங்களோ, யாரெல்லாம் உண்மையானவங்க நம்பினீங்களோ, யார் உங்களுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் பெரிய வழியை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த 3ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிச்சது. தைரியமே இல்லாம நான் வாழ்ந்தேன் சார், ஒரு நம்பிக்கையே இல்லாம இருக்கு சார், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு நினைச்ச தனுசு ராசிக்கெல்லாம் புது தன்னம்பிக்கையும் புது தைரியமும் புது தெம்பும் வரக்கூடிய காலம். ஏன்னா அந்த 3ல இருந்த சனி விலகிட்டாரு, 3ஆம் இடத்தை ராகு பார்க்கிறாரு, 3ஆம் அதிபதி சனியை குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால இவருடைய வாழ்க்கையில் சுபமங்கள காரியங்களை செய்யக்கூடிய காலம். பல பேர் வீடு கட்டி ரெனோவேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அல்லது வீடு கட்டி கடகால் வரைக்கும் போட்ட சார் எங்களால தூக்கி கட்ட முடியாம இருந்துச்சுன்னா குறைபட்ட காரியங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அடையும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழில் எங்களுக்கு அப்படியே முடங்கி போயிருக்கு சார், அதை திரும்ப நாங்க தட்டி தூக்கலாமா அப்படின்னா ஆண்டவன் புண்ணியத்துல நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் செயல் வடிவம் வரும். நேத்திக்கு ஒரு ஆள் வச்சு வேலை வாங்கணுங்க, இன்னைக்கு 10 பேர் போட்டு எம்ப்ளாயி வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வண்டி வாகன பிராப்தம் இவர்களுக்கு பரிபூரணமாக கூடி வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அத்தனையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புத்தரக்காரகன் குரு பகவான் உச்சமடைகிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் திருமணமாய் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு எதிர்பார்த்த தாய்மார்களுக்கு கடவுள் அருளோடு இந்த வருடத்தில் குழந்தை பிராப்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மறைமுகமா இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய காலமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்களோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார், கொடுத்த பணம் வராம இருந்துச்சு, அல்லது நான் ஒரு லோன் போட்டுட்டு என்னால அடைக்கவே முடியல, ஒரு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு பெரிய அளவுல மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள்லாம் சரியாகும். நிறைய பேர் இந்த மதில் மேல் பூனையாக முடிவே எடுக்க முடியாம இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம பின்வாங்கிய நிலையில இருந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க. இதற்கான காரணம், இதிலிருந்து அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல சனி ராகுவும் சேர்ந்துட்டாங்கம்மா. அவங்க எந்த டேஷனும் சரியா எடுக்க முடியாம தடுமாறி தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. சில விஷயங்களை கடைசி வரைக்கும் போவாங்க, அது நல்ல முடிவாகத்தான் இருக்கும், ஆனா அவங்களுக்குள்ள பயம், இதை தொட்டா நமக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அல்லது இப்படி போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஆசிலேஷனுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் கடவுள் அருளோடு சரியாகும். அப்ப 8ல குரு வர்றது கொடுக்கல் வாங்கல் சிக்கல்களை தீர்க்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்தா இவங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். டாக்குமெண்ட் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சரியாகும். ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு உயர்ந்த லாபத்தை பெறக்கூடிய அடிப்படையில் தரும். அதே மாதிரி 8ஆம் இடம் என்பது ஒரு ஈர்ப்பு, ஒரு புதிய உறவு, புதிய வருகையால் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குதூகலமும் ஒரு திருப்பமும் ஏற்படக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். மனமாகாதவர்களுக்கு திருமண சோபங்களை பிராப்தம் கூடி வரக்கூடிய காலமா இருக்கும். பிரிந்த தம்பதியர்களுக்கு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலத்தை இந்த பீரியட் உச்ச குரு அவர்களுக்கு ஏற்படுத்துவார். தனுசு ராசிக்காரர்கள் 9ல கேது இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் விஷயங்கள், அப்பாவனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா தான் பார்த்துக்கணும். தந்தையுடைய சொத்து விவகாரங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத கசப்புகள் வரும். அப்பா கூட பிறந்தவங்களோட எல்லாம் சின்ன சின்ன முரண்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். பல பேர் சொந்த ஊரை விட்டு, சொந்த மாநிலத்தை விட்டு, சொந்த நாட்டை விட்டு வெளியில போய் வாழக்கூடிய சூழல் இந்த காலத்துல ஏற்படுத்தும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பேர் புகழ் இருந்த தடைகள் விலகும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு புதிய பொறுப்பு, புதிய புகழ், புதிய பட்டம் எல்லாத்தையுமே தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். குறிப்பா 12ஆம் இடத்தை குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கறதுனால சுபவரைய செலவுகள் இவர்கள் நிறைய செய்வாங்க. நிறைய பேருடைய வெளிநாட்டு கனவுகள் நல்ல விதமா பலிதமாக மாறும். சார் பாஸ்போர்ட்டே இல்லைன்னு நினைச்சா கண்டிப்பா பாஸ்போர்ட் எடுத்து இவங்க ஃப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. சார் நாங்க வெளிநாடுகள்ல தான் சார் வசிக்கிறோம், இங்க எங்களுக்கு ஒரு லே ஆஃப் நடந்துருமோ நாங்க பயப்படுறோம், வெளிநாட்டை விட்டு வந்துருவோமோ நினைக்கிறேன்னா கவலைப்படாதீங்க. அங்கே நீங்க நல்ல ஒரு அற்புதமான இடத்துல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இருப்பார். பல பேருடைய தெய்வ வழிபாட்டு கனவுகள் பலிதமாக மாறும். நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு சென்று வருவார்கள். சார் காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும், கேதார்நாத் போகணும், இமயமலை போகணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள்லாம் யாத்திரைகள் நிறைய செய்யக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். தெய்வ பிராப்தமும் தெய்வ அனுகூலங்களும் இந்த காலகட்டத்தில் 100% வெற்றியை தரும். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கார். கடினமான சூழலாக இருந்தாலும் கடவுளுடைய பாதத்தை நீங்கள் இறுக்கமா பிடிக்கணும்னு மட்டும்தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டும். தனுசு ராசியில படிக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கிற மாணவர்கள், தேர்வு எழுத காத்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி அமையுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல உச்சமடையக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே சனியோடு ராகு பிடிப்புல மாட்டினதுல இருந்து கடந்த ஒரு 1.5 வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருந்தார்கள். எக்ஸாம்ஸ் எழுதினா கூட விரும்பிய இடத்துல சீட்டு கிடைக்கல. நீங்களே படிச்சு எழுதினா கூட உங்களுக்கான மார்க் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்கள் விரும்பிய துறையில் சேருவார்கள். ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம் சார், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் சார், நாங்கள் நினைக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் சார். நேற்றுக்கெலாம் நான் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் சார், இந்த வருஷம் நான் அரியர் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நடக்கும்.
ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான பீரியட். குரு உச்சம் அடைஞ்சு உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. தனுசுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லியிருந்தாலும் இன்னென்ன விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனம் கூடுதலா தேவை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி நமக்கு ஆரம்பிச்சு நடக்கிறத மறந்துடக்கூடாது. 8ல குரு வர்றதையும் மறந்துடக்கூடாது. தேவையில்லாத சொல் பழிகள் இந்த காலத்துல வரும். யாரோடு பேசினாலும் யாரோடு பழகினாலும் கொஞ்சம் கவனத்தோடு பேசணும், கவனத்தோடு பழகணும். தவறுதலான உறவு, தவறுதலான சேர்க்கை இந்த காலகட்டத்துல வரும். 8ல குரு வந்துச்சுன்னா ஆணா இருந்தா பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க, பெண்ணா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. அர்த்தாஷ்டமத்துல சனி நடக்கிறதுனால அம்மாவோட உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வண்டி வாகன போக்குவரத்துல கொஞ்சம் நிதானமா போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். 3ல ராகு இருக்கிறதுனால மட்டும் நண்பர்கள்ட்ட பேசும்போது பழகும்போதும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க கண்மூடித்தனமா இது என் நண்பன் தானேன்னு சொல்லி லபலபலபன்னு பேசிட்டு அதே நண்பன் உங்களை வந்து ஒரு இடத்துல விமர்சனத்துக்குள்ளாக்கி உங்கள் மீது பழிகளை சுமத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்னா கண்டிப்பா இறையருள் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இவங்க மேற்கொள்ளணும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். ராசிநாதன் 8ல மறையிறாருங்க. வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயம், சிவன் கோயிலே தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் சரிதான், அங்க போயிட்டு கொண்டக்கடலை மாலை முடிஞ்சா எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு மாலையா போடலாம். அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலையே சுண்டலா சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு உங்க கையால் ஒரு 10 பேத்துக்கு கொடுக்கலாம். வியாழக்கிழமையில அகல் தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபடும் பொழுது அவருடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். சகடையினுடைய தோஷம் அவர்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கும். எல்லா தோஷத்திற்கும் நிவர்த்தியான ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாடை மேற்கொண்டு நீங்கள் வாழ்வில் வளம் பெற எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பயிற்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட்மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்லை, எனக்கு எந்த சிவன் கோயில் பிடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோயில் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். சோ யாமிருக்க பயமே உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான்
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்கார்ந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமா அந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையா, நிதானமா உட்கார்ந்து என்ட்ட பேச வச்சு, உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க வந்த உடனே. சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பா நான் உங்களுக்கும் எங்க நன்றி நேயர்கள் சார். சார்பா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. நன்றி சார். அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி.